விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மாநாட்டுக்கு வருகை தருவார் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் மாநாட்டுடைய பல பகுதிகள் நிரம்பி இருக்கிறது. டாக்டர் சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த மாநாடுகள்லாம் அறிவித்த தேதியை தாண்டி தலைவர்கள் வருவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மாநாடு ப்ரீபோன் ஆகுது அப்படின்னா அது ஒரு செய்தி இல்லையா? இந்த மாநாட்டு தொடர்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ், இப்போ வரைக்கும் கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் ஒரு ஆர்ப்பரிப்பை காட்டுதா, ஒரு புதிய ஹோப்பை காட்டுதா? உங்களுடைய முதற்கட்ட அப்சர்வேஷன்ஸ் என்ன டாக்டர்? இல்ல, ஒரு சுமாரான ஆர்கனைசேஷனை தான் காட்டுது மெயினா. ஏன்னா ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்றது இவங்க பல வாரங்களுக்கு முன்னாடியே தேதியை அறிவிச்சுட்டாங்க. இப்போ 2-3 விஷயம் தான் எனக்கு ஹரி. ஒரு மாநாடு 4 மணியோ 3:30 மணிக்கோ தொடங்க போகுதுன்னா அதற்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்புதான் அந்த வென்யூல உள்ள அளவு பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி காலையில இருந்து மக்கள் வெயில்ல ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூட சொல்லலாம் காத்துட்டு இருக்காங்க. அதுல உங்க ரிப்போர்ட்டர்ஸே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இப்போ வீடியோ கூட நான் பார்த்தேன். இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கம்யூனிகேஷன் அவங்க செஞ்சிருக்கணும். குழந்தைகளை தயவு செய்து, அதுவும் பச்சிளம் குழந்தைகள், சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க. திரு விஜயோடைய அறிக்கையிலே இருந்தது குழந்தைகள் வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வேண்டாம் அப்படின்னு. அதை மீறி வரும்பொழுது என்ன செய்வாங்க? ஆமா, இல்ல அதாவது ஒன் திங் ஹரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அபிஷியல் டைம் ஆஃப் ஸ்டார்ட் உங்ககிட்ட ஷெட்யூல் இருக்கா? அதிகாரப்பூர்வமாக இந்த மாநாடு எப்ப தொடங்கும்? 3 மணின்னு சொல்லிருக்காங்க. 3 மணின்னு சொன்னாங்க. எல்லா கட்சியும் ஒரு நேரம் சொல்லும். அதுக்கு முன்ன பின்ன இருக்கிறது இயல்பு தானே? முன்ன பின்ன இருக்கிறது தான் நார்மல். 3 மணின்னு சொன்னாங்கன்னா மெயின் தலைவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு 6 மணி ஆயிரும். அதுதான் நம்ம எல்லா பெரிய மாநாட்டுகளையும் நம்ம பாக்குறது. அது பொதுமக்கள், அங்க கூடுற மக்களுக்கும் அதை பத்தி ஓரளவுக்கு தெரியும். இந்த மாதிரி 3 மணின்னு போட்டாங்கன்னா ஒரு 5-6 மணி ஆகும் மெயினா யார பார்க்க வராங்களோ அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, திரு விஜயோடைய ஸ்பீச்ல என்ன சொல்ல போறாரு. 2வது, பத்திரிகையாளர்களை சந்திக்க போறாரா இல்லையா. இந்த 2 மேட்டர்ல தான் நான் மும்முரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஒன்று